வாய் என்ன வேணாலும் பேசுறீங்களா? சரியா சொன்னீங்க சிஎம் சார். வாய் இருக்குன்னு பொய்யா பேசிட்டு திட்டுறானுங்க. யாருன்னு தானே கேக்குறீங்க? அதான் உங்க நார்த் இந்தியன் ஃபேன்ஸ் தான். விஜய் தளபதி பொய் சொல்லலாம், அதுக்குன்னு ஏக்கர் கணக்கில் அளந்து விடக்கூடாதுல்ல. தமிழ்நாட்டுல விஜயோட ஆட்சியில போஸ்டர் பேனர்லாம் அடிச்சா ஹெவியா ஃபைன் போடுறாங்களாம், ஜெயில கூட அடைக்கிறாங்களாம். அதனால தமிழ்நாட்டுல போஸ்டர் பேனர் அடிக்கிற கலாச்சாரமே போயிருச்சான். தமிழ்நாடே ரொம்ப கிளீனா மாறிடுச்சான். அடுத்த ஹைலைட் என்னன்னா கொஞ்சம் தீலா தான் இருக்கும். என்னன்னா தமிழ்நாட்டுல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி கார்டுல ஜாதி பேர் போடுற வழக்கத்தை டிவிகே கவர்மெண்ட் வந்துதான் மாத்தி இருக்கிறாங்களாம், ஒழிச்சிருக்கிறாங்களாம். எப்பயா அந்த வழக்கம்லாம் தமிழ்நாட்டுல இருந்துச்சு? நீங்க ஒழிக்கிறதுக்கு என்னையா கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அமைச்சர் செங்கோட்டையன் பேசுனதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஐடி கார்டுல ஜாதியை ஒழிச்சிட்டாங்க, மதத்தை ஒழிச்சிட்டாங்கன்னு எக்கு தப்பா ஏடா கூடமா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ ஏதாவது யதார்த்தமா இயல்பா நடக்கிற மாதிரி தோணும். ஆனா நீங்க நார்த் இந்தியன் கிரியேட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரே பேட்டர்ன்ல ஒரே ஸ்டோரியை வச்சுக்கிட்டு சோசியல் மீடியால விஜயை பத்தி பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் தமிழ்நாட்டுல பேசுற ஸ்பீச்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிந்தியில நார்த் இந்தியா ஃபுல்லா சோசியல் மீடியால வேகமா பரப்பப்படுது. ஸோ இதெல்லாம் இயல்பா நடக்கிற மாதிரி இல்லை. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னா நம்ம 2014 குஜராத் மாடலை பத்தி நிறைய கதைகள் மற்ற ஸ்டேட்ஸ்ல பரப்பப்பட்டிருக்கும். அதே மாதிரி விஜய் மாடலை பத்தி மற்ற ஸ்டேட்ஸ்ல நிறைய கதைகள் பரப்பப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் இந்த கதைகள் எல்லாம் பரப்பப்படுதோ அப்படின்னு தோணுது.